அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லி குக் சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு, தீபாவளி பண்டிகைலாம் நல்லா கொண்டாடிருப்பீங்க. இப்போ நான் புதுவிதமாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது வாங்க பார்க்கலாம். தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் தக்காளியை ஒரு 2 கிலோ அளவுக்கு மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், பொடியாக நட் பண்ணி. அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வெந்தயம், கடுகுலாம் போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். கூடவே பெருங்காயம், பூண்டு, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊற்றிடுங்க. தக்காளி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் வெடிக்கும். அதனால் அடுப்பை சன்னம் பண்ணியே வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் இது காரத்துக்கு 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கூட தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நான் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். அடுப்பு சன்னத்திலேயே இருந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா சுண்டிட்டு வருது. தண்ணியெல்லாம் சுண்டணும். அதெல்லாம் இப்போ கொஞ்சமாக அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். புளி எதுக்கு ஊற்றுறோன்னா 2-3 நாளைக்கு ஒன்றாலும் கெடாத இருக்கணுங்கிறதுக்காக. டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா இன்னும் கொதிக்கணும். அதனால் மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் மிதக்குது. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.